வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு சொல்ல போகிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவில் நம்ம மறைவு கிரகங்கள், இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது. இந்த மறைவு ஸ்தானம்ன்றது ஜோதிட ரீதியாக எல்லோருக்கும் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சி அளிக்கின்றன. இந்த துளாராசி அன்பர்களுக்கு முக்கியமாக இந்த துலாம் ராசி ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த துளாராசி அன்பர்கள் தான் கடந்த காலத்தில் நிறைய மனவேதனையை அனுபவித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மெழுகாக உருக்கி கொண்டு அடுத்தவர்களுக்காக தியாகம் செய்தவர்கள்னு சொன்னோன்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த ஒரு 30 வருடமாகவே தன்னுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ளாமல் தான் சொல்லணும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. மற்றவர்களுக்காக ஒரு குழந்தை பருவமாக இருக்கும்போது தன்னுடைய தம்பி தங்கைகளுக்காக உழைத்தவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாலிப பருவமாக வந்ததுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்திற்காக நானும் வேலைக்கு போகணும், அதனால் என்னால் ஒரு வருமானம் இந்த குடும்பத்திற்கு கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருமண வயது வந்ததுக்கப்புறம் தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய கணவர் குடும்பத்திற்காக, இல்லை ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்காக நிறைய உழைச்சிருப்பீங்க. இந்த பெண்களே இந்த மாதிரி இருக்கும்போது ஆண்கள் சொல்லவே வேண்டாம், அவர்களுடைய குடும்பம்னு தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை மெழுகாக்கி கொண்டவர்கள் தான் சொல்லணும் இந்த துளாராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த துளாராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 20 வருடமாக கடந்து வந்த வாழ்க்கையை விட கடந்த ஒரு 2 வருடமாக வாழ்க்கையை சமாளிப்பது ரொம்ப சிரமமாக இருந்தது. என்னடா இது, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டோம், நம்மளால் அதுக்கடுத்த பிரச்சனை நம்மளால் மீண்டு வர முடியுமா, நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தருணத்திற்கெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த 2 வருடமாக மிகுந்த நெருக்கடியை அனுபவித்திருப்பீங்க. ஏன்னா அந்த நெருக்கடியாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன்னாலே நீங்கள் அந்த ஒரு வருமானம் சம்பந்தமான ஒரு நெருக்கடி, தன்னுடைய பார்த்திங்கன்னா எல்லோரும் தன்னுடைய ஒரு இழிவுபடுத்தும், அந்த வருமானம் இல்லாததுனால உறவினர்கள் மத்தியில் அவமானப்பட்டிருப்பீங்க, இழிவுபடுத்தப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. இதெல்லாமே நடந்திருக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. ஏன் அப்படி இருந்தது? உங்களுடைய மனசும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த மனசு கடந்த 2 வருடமாக பார்த்திங்கன்னா கட்டுப்பாடை இழந்து, எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி எதிர்மறையாக எண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் மீறி, எல்லை மீறி எதிர்மறை அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு எதிர்மறை சம்பவங்கள் கடந்த 2 வருடங்களாக நடந்திருக்கும். ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா தொழிலுக்காக பட்ட கடன் உங்களுக்கு அளவுக்கு அதிகம், அதை விட கஷ்டம் உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. அந்த கடனால் தன்னுடைய குடும்பத்தார் இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்களான்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. அதே சமயத்தில் கடனே இல்லாமல் அந்த துளாராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு தேவையில்லாத அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. என்னதான் இவர்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டாலும் அந்த காட்சிப்படுத்தப்படுவதன் மூலமாக சிறந்த அவமானங்களை, நீ ஒன்றுமே இல்லை இவ்வளோ சீன் போடுற அப்படின்னு அந்த மாதிரியான அவமானங்களையும் இந்த துளாராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன் இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருந்தார், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த 2 கிரகங்களும் வக்ர கிரகங்கள், இந்த 2 வக்ர கிரகங்களும் இப்போது உங்களுடைய மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுச்சு. இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது? கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு மறைவு ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது ஒரு தேவையில்லாத சச்சரவுகளை, சண்டை சச்சரவுகளை, தேவையில்லாத துக்கத்தை அளிக்கக்கூடிய கிரகங்களாக தான் இருக்கும்.
அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அவர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். எந்த அளவுக்கு மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குதோ அவன் அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்தித்து அடுத்தடுத்து வெற்றியை சந்திக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம துலா லக்ன அன்பர்களே எடுத்துக்கலாம். உதாரணமாக துலா லக்ன அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறார் கோச்சார நிலவரப்படி. உங்களுடைய ஜாதகத்திலையும் ராகு இருப்பார் இருந்தா அல்ல வேற ஜாதகத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கலாம், அடுத்து செவ்வாய் இருக்கலாம். இப்படி பல கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தால் அவர் அந்த பாவகம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். அந்த பாவகத்தில் என்னது ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம்ன்றது வியாதி கடன், ரோகம்ன்றது வியாதி, சத்ருன்றது எதிரி. இந்த 3 வழியில இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த துலா லக்ன அன்பர்கள் தன்னுடைய 35 வயதிற்குள்ளாக அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த வழியிலிருந்து வெளியில அதை எதிர்க்கும் ஒரு திறமை உடையவர்களாக இருப்பாங்க. நான் பட்ட அவமானம் கிடையாது, நான் பட்ட அசிங்கம் கிடையாது, ஆனாலும் அதிலிருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வேலை செஞ்சிருக்கும் இவர்களுக்கு. அதனால்தான் சொல்றேன், இந்த மறைவு இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த ஜாதகருடைய வளர்ச்சியை கொண்டு எடுத்து செல்லும் ஒரு ஜாதகராக இருக்கும் அந்த மறைவு கிரகங்கள். இந்த நேரத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு வக்ர கிரகம், மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ எப்படி இருக்க போது? மிக உயர்ந்த பலத்தை இந்த துளாராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறாராம். இது நாள் வரைக்கும் செய்ய முடியாத செயல்கள் எல்லாமே இந்த துளாராசி அன்பர்கள் செய்து முடிக்கின்ற காலமாக இந்த 1.5 வருஷத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து வெற்றி. அதில் சின்ன சின்ன தடைகள் வரும், இல்லைன்னா இல்லை. மறைவு ஸ்தானத்திற்கு உண்டான அந்த வேலையை செய்யும். ஆனாலும் அதற்குண்டான பவரை நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இந்த துளாராசி என்பவர்கள் உங்கள் தொழிலில் நிறைய வளர்ச்சிகளை ஏற்படுத்த முடியும். அடுத்து நீங்கள் செய்கின்ற வேலையில் ஒருத்தர் வேலை செய்கிறீங்க, 6ஆம் இடம்ன்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாவகம் பார்த்தீங்கன்னா ஒருவர் வேலை செய்வதற்கு உண்டான பாவகம். இவர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்றத நம்ம 6ஆம் இடத்தை பார்த்து சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சனி இருக்குதா, இவர் ரொம்ப சோம்பேறியாக இருப்பார், வேலையே செய்ய மாட்டார், தன்னுடைய வேலையை மற்றவங்க கிட்ட கொடுத்து ஜாலியாக ராஜாவாக இருந்துப்பார். இதே இடத்துல 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குதா, 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஒரு நிர்வாக திறமை ஜாஸ்தியாக இருக்கும். இவர்கள் சொல்கிற வேலை தான் அந்த ஆஃபீஸில் நடக்கும். இந்த மாதிரியே ஒவ்வொரு கிரகத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குதா, மிக நளினமாக பேசுவாங்க வேலை செய்யும்போது. இவர்கள் செய்கின்ற இடத்துல மிக நளினமாக பேசி தான் என்ன செஞ்சோன்றதே வெளியில் யாருக்கும் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு இவர்களுடைய பேச்சில் ஒரு நளினம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரா, இப்போ இந்த இடத்துல இவர்களுக்கு வெளிநாட்டு வேலை மிக எளிதாக கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணால் பாஸ்போர்ட் கிடைக்கும், வீசா அப்ளை பண்ணால் வீசா கிடைக்கும். உங்களுக்கு அங்கே ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல தான் வேலை செய்வேன், நீங்கள் அடம் பிடிச்சி இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த வருமானம், எதிர்பார்த்த படிப்புக்கு உண்டான வேலை உங்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த 1.5 வருட காலத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. அடுத்து இந்த 12ஆம்
12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். இந்த 12ல் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதையாவது சாதிச்சிடலாம், ஏதாவது செஞ்சிடலாம், இல்லை திடீர்னு இருந்தாப்புல வருமானம்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த கஷ்டங்களும் வரும். கஷ்டங்கள் வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தியும் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் கொடுப்பாரு. அதே சமயத்தில் இந்த 12ல் இருக்கக்கூடிய கேது பகவான் நிறைய வருமானம் தான் வருது, நம்ம இன்னமே என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு திடீர்னு ஒரு சித்தர் அளவுக்கு பேசுவீங்க. ஒரு ஞானத்தை ஒரு எதிர்கொள்ளும் ஒரு ஜாதகராக நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெய்வ பக்தி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இருக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் மிகுந்த தெய்வ பக்தியையும் மிகுந்த அலைச்சலையும் மிகுந்த ஒரு துன்பத்தையும் தேவையில்லாத ஒரு பொருட்செலவையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த 12ல் கேது இருந்ததுன்னா மிகுந்த ஞானத்தை கொடுக்கும், இறை அருளை கொடுக்கும். நீங்கள் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் ஒரே தெய்வமாக காட்சியளிக்கும். திடீர்னு இருந்தாப்புல உங்கள் கனவுல குரு பகவான் தோன்றுவார், சாய்பாபா தோன்றுவார். இப்படி எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எத்தனையோ பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, நமக்கும் கனவுல தெய்வம் வராதா, நமக்கும் வரத்தை அள்ளி தராதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தெய்வம் நேரில் வந்து அருளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த துளாராசி அன்பர்கள் மறைவு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பார்த்து எப்போதுமே பயப்படக்கூடாது. அந்த மறைவு கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த கோச்சார நிலவரப்படி இந்த துளாராசி அன்பர்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி மாறுபடும். அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் மறைவிடத்தில் இருக்குது, அந்த மறைவு கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்களோடு எப்படி ஒப்பிடும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றத அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.